நம்மோடு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். பாஸ்கரன் சார், இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ரொம்ப கவலைக்குரிய பதிவாக காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய உதவி ஆணையாளர் அவர்களும் வைக்கிற கருத்து ரொம்ப ஆச்சரியமான கருத்தாகவும், இதுவரை தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டகரமாக இருக்கிறது. ஏன்னா பொதுவாக எனக்கு தென் மாவட்டங்களில் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. ஆனால் வணக்கத்துக்குரிய நம்முடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் சொன்னதும் சரி, வழக்கறிஞர் ஐயா அவர் சொன்னதும் சரி, இதெல்லாம் கேட்குற போது உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் எனக்கு தமிழக காவல்துறை மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இப்போதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதில் நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா பயன்படுத்துறீங்க தொடக்கிற போது, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக பேர் வச்சுருக்காங்க. இன்டெலிஜென்ஸ்னா உளவுக்கும் அதான் அர்த்தம், நுண்ணறிவுக்கும் இன்டெலிஜென்ஸ் தான். நுண்ணறிவு பிரிவு, அறிவுக்கும் இன்டெலிஜென்ஸ் தான், உளவுக்கும் இன்டெலிஜென்ஸ் தான் இங்கிலீஷில். சரிங்களா? உளவு மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதுக்கு மேலே நான் சொல்ல தயாராக அவ்வளோதான். சரியா? அதுக்கு மேலே சொல்ல தயாராக இல்லை. சரிங்களா? இப்போது நீங்கள் பாருங்களேன், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தென் மாவட்டத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு பள்ளியில் பள்ளி சுவர் ஏறி குறித்து உள்ளே போய் ஒரு டீச்சரை ஒருத்தர் கத்தியால் குத்தினான். அவன் பையன் பாருங்களேன் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு தெரியல. சரிங்களா? அதே மாதிரி தான் தென் மாவட்டத்தில் தான் பள்ளி நடக்கிற போதே பள்ளியில் வகுப்பில் இருந்த ஒரு மாணவன் போய் ஒரு ஆசிரியரை கத்தியால் குத்தினான். வகுப்பறையில் வகுப்பு நடந்து கொண்டிருந்த போது. எல்லாம் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் தான். உங்கள்கிட்ட ஒரு சின்ன குறுக்கீடு, மன்னிக்கணும். என்ன பாருங்க, தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நான், நம்முடைய காவல்துறை அதிகாரி. இதில் என்ன கேட்டேன்னா, அவ்வளவு தொழில் வழங்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன பாருங்க, 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு இருக்கோ, ஒரு மண் இருக்கோ, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 10 லட்சம் கோடியை ஒரு 1 லட்சம் கோடியை தென் மாவட்டத்துக்கு போடாப்பா அப்படின்னு திமுக கேட்போம். 12 லட்சம் கோடி வந்திருக்குல்ல, 12 லட்சம் கோடி நாங்குநேரில் இருக்கா? முதல்ல அதையா போடுங்க. போட்டா வேலையை பார்ப்பா, இந்த திண்ணையில் உட்காந்து பேசுவானா? அதுதான் இப்போ நீங்க பாருங்களேன், தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி துறைமுகம் தவிர்த்து தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் தவிர்த்து வேற எங்கேயும் எதுவும் வரலாங்க. DCW. ஆமாம், தாரங்கதாரா கெமிக்கல்ஸும் தூத்துக்குடி துறைமுகம் தவிர்த்து கடந்த சுமார் 70 ஆண்டுகளில் உருப்படியாக அங்கே எதுவுமே வரவே இல்லை. அப்போது படிப்பு தருவது மட்டுமே இல்லை, அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான அந்த உறுதியும் செய்தால்தான் அவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அது அப்படி இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நான் தொடர்ந்து பார்த்த வரையில் 1952, 56, 57, 60 வரையில் கூட தென் தமிழகம் என்பது அறிவுக்கான ஒரு கேந்திரமாக இருந்தது, ஒரு அறிவு மையமாக இருந்தது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொதுவுடைமை இயக்கம் அங்கேருந்து தான் வந்தது. சவுத் இந்தியன் ஆக்ஸ்போர்ட் அங்கே தான் இருக்கு ஐயா. ஆமாம், ஆமாம், அதையும் சொல்லிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பதிப்பகங்கள்லேயே நான் மிகவும் மதிக்கக்கூடிய சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம் அங்கேருந்து தான் வந்தது. திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூல் தரமான நூல்களை வழங்கு. இன்றைக்கும் அதுதான். அது மாதிரியாக இருந்த ஒரு மண்டலம் ஏன் இப்படி மாறியது? ஒன்று அரசியல் தான். மன்னிக்க வேண்டும், யாருடைய அரசியலும் சொல்ல தயாராக இல்லை, அவர்கள் செய்கிற அரசியல் தான். நீங்க எப்பவுமே சொல்ல மாட்டீங்க. ஆமா, சொல்ல வேண்டிய வார்த்தைகள்ல ஒரு அஹிம்சாவாதி நீங்க தான். அத நான் உடனே இல்ல, அதை நான் சொல்ல தயாராக இல்லை. நான் சொல்லுவேன், நீங்க சொல்ல மாட்டீங்க. இது எம்ஜிஆர் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, பெருந்தலைவர் காமராஜர் அங்கே இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதையெல்லாம் மீறி தன்னுடைய சுய லாபத்துக்காக அரசியல் செய்கிற ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கம் மேலே வருகிற போதெல்லாம் இது நடக்கும். அதுவும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் மிக நிச்சயமாக நடக்கும். முக்கியமான விஷயம் சார். பாஸ்கரன் சார், இதில் என்னன்னா ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, முதல்ல ஒரு அலுவலகம் என்பதோ அல்லது ஒரு தொழிற்சாலை என்பதோ வெறுமனே சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமே இல்லை. அங்கே தான் உண்மையிலேயே ஒரு சமூக இணக்கத்துக்கான ஒரு நல்ல இடம் அங்கே தான் வரும். அதுவும் குறிப்பாக ஒரு அரசு தொழிற்சாலையோ அல்லது அரசு அலுவலகமோ இருக்கிற போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்துடுவாங்க. சமூக நீதி அங்கே தான் கடைபிடிக்கப்படும், அங்கே தான் வரும். இப்போது எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன ஜாதி என்ன மாதிரிலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா நாங்களாம் அலுவலக நண்பர்களாக தான் பார்த்துருக்கோம். தேவையில்லையாது.
அலுவலக நண்பர்கள், சரிங்களா? அப்போ அந்த அலுவலகம் தான் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு விசாலமான பார்வையை கொடுக்கும், சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, சற்றே விலகி போனால் கூட சொல்லியே ஆகணும், இந்த தொழில் பூங்கா பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி இப்போது இந்த நிதி அறிக்கையில் கூட வந்து நினைக்கிறேன், நாங்குநேரி வந்து தொழில் பூங்கா அதுக்கு வந்து 200 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்க போகிறோம். நான் திரும்ப 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 சொல்கிறேன், இந்த அரசுக்கு மன்னிக்க வேண்டும், அரசியல் இல்லாமல் சொல்கிறேன், இந்த அரசுக்கு சொல்கிறேன், நீங்கள் தொழில் பூங்கா அமைக்க வேண்டாம், தொழில்களை அமையுங்கள். இடம் இல்லாமல் தொழில் அமைக்காமல் இருக்கான். நீங்கள் ஒரு தொழில் பூங்கா என்ன பண்ணுவீங்க, ஒரு கட்டணம் கட்டி கொடுப்பீங்க. ஆமாம், நீங்கள் கட்டணம் கொடுத்தா தொழில் ஆரம்பிச்சிருவானா? அதனால ஒன்றும் சமூகம் எனக்கு வந்துடாது. ஒரு 4 இதெல்லாம் தலையங்கும் போது நாங்கள் மறுநாள் நாங்குநேரிலே தொழில் பூங்கா வருவதனால இத்தனை 1000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி தலையங்கத்துக்கு ஃபோன் பண்ணி எழுதுறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அது எப்படிங்க வரும்? நீங்கள் தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுங்கள், தொழில் நடத்துவதற்கு வேண்டிய நிதி உதவி தாருங்கள். தொழில் பூங்கா அமைக்கிறது, பூங்கா அமைச்சா வந்துடுவாங்களா? எனக்கு இடம் இல்லாமல் தான் நான் வந்து தொழில் அமைக்காமல் இருக்கேன். நான் இப்போதைக்கு தொழில் பூங்கா என்ன தெரியுமா, உங்களாங்க ஒரு இடம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். தொழில் அமைப்பதற்கு அது தேவையில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும், இதே அவையில் நான் 2 முறை சொல்லிட்டேன், 3வது முறை சொல்கிறேன். இந்த மத்திய அரசாங்கம் வந்த உடனே கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பண்ணாங்கன்னா, நிறைய டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி தான் தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னென்ன, டொமஸ்டிக் ஃபிஷிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நமக்கு மீனவர்கள் என்ன தெரியும், கடலுக்கு போய் தானே தெரியும். இப்போ இருக்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் ஏன் ஆறில் மீன் பிடிக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ஏரியில் பிடிக்கக்கூடாது, நீங்கள் ஏன் குளங்களில் மீன் பிடிக்கக்கூடாது, மீன் வளருங்கள், டொமஸ்டிக் ஃபிஷிங்னு போட்டு கிசான் கார்டு கொடுக்குற மாதிரி டொமஸ்டிக் ஃபிஷிங் கார்டு கொடுத்தாங்க. இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதை போய் பார்த்தேன், 4 மாதங்களுக்கு முன்பாக போய் பார்த்தேன். ஆந்திராவில் நிறைய பேர் கார்டு வாங்கியிருக்காங்க, ஒரிசாலாம் வாங்கியிருக்காங்க, பெங்கால்லாம் வாங்கியிருக்காங்க. ஐ டாக்கிங் அபவுட் தி ஈஸ்ட் கோஸ்ட், இங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா இதெல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது. ஆறுகள், ஏறுகள், குளங்கள், குட்டைகள், இதெல்லாம் இதை நீங்கள் வளருங்க, இங்கே வந்து மீன் வளர்ப்புக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் உதவி செய்கிறோம் சொல்கிறாங்க மத்திய அரசு. நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது சவுத்தில் சார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள். ஒவ்வொரு ஃபார்ம்லையும் இப்படி கொடுத்துருந்தா நம்முடைய பொருளாதாரம் சிறப்பாகும், நம்முடைய சமூக ஒற்றுமை அற்புதமாக. அது பாருங்க, அது உணவு பாதுகாப்பு கிடைக்கும், இரண்டாவது எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அங்கேயே அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் இளைஞர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் எல்லாருமே அதில் பங்கெடுத்து கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும். டொமஸ்டிக் ஃபிஷிங் பற்றி இந்த அரசு கவலைப்படவே இல்லை. கேட்டால் மத்திய அரசு நிதி வரவில்லை. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 100கணக்கான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அங்கே தொழில் வளர்த்துக் கொள்வதற்கு, உங்களுக்கு வந்து வருமானத்துக்குமான ஆதாரத்துக்கான ஏராளமான திட்டங்களை ஒன்று கூட முன்னெடுக்கப்படவில்லை. எப்போதெல்லாம் மக்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்கிறார்களோ அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஆட்சிக்கு எதிராக நேரடியாக பேச அஞ்சுகிறார்கள். ஆட்சிக்கு எதிராக நேரடியாக பேசுவதற்கு அஞ்சுகிற அந்த காரணத்தினால தான் தேர்தலை புறக்கணிப்போம் சொல்கிறாங்க. அது எல்லாமே மன்னிக்க வேண்டும், பொதுவாக சொல்கிறேன், அது ஆட்சிக்கு எதிரான குரல் தான். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, இன்கம்பன்சி இல்லை, அரசே.